அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ அப்பம் தானே, என்னிடத்தின் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தின் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற இந்த வாக்குத்தத்தம் பயம் மற்றும் தளர்ச்சியின் நேரங்களில் தேவன் நமக்கு கொடுக்கும் உறுதியான ஆறுதலாகும். வாழ்க்கை பாதையில் சில நேரங்களில் நம்மால் சுமக்க முடியாத பாரங்கள் வரும். பிரச்சனைகள் பெரிதாக தோன்றலாம். எதிரிகள் பலமாக தெரிந்தாலும் நம் மனம் பலவீனமடையலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உலகம் நம்மை விட்டு விலகினாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். சோர்ந்த மனதிற்கு புத்துணர்ச்சி தருகிறார். கண்ணீரில் இருக்கும் கண்களை துடைக்கிறார். தடுமாறும் கால்களை உறுதிப்படுத்துகிறார். நாம் விழப்போகும் நேரத்தில் தமது நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். அது தோல்வி அடையாத கை, அது பலவீனம் அடையாத கை, அது அன்பினால் நிரம்பிய கை. இன்று நீங்கள் எந்த பயத்தின் நடுவில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் தேவனின் குரலை கேளுங்கள். நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களை தாங்குகிற தேவன் இருக்கும்போது பயம் உங்களை வெல்ல முடியாது. கிருபை உங்களை முன்னே நடத்தும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, பயப்படும் நேரங்களில் எங்களோடு இருந்து எங்களை தைரியப்படுத்தும். பலவீனத்தில் பலம் தந்து தேவையான சகாயத்தை அருளும். உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தும். எல்லா பயத்தையும் நீக்கி விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.